உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு நாம் எப்படி செல்ஃபாக ஸ்டடி பண்ண போகிறோம், எவ்வளோ சம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம நிறையா சொல்லிட்டோம். இப்போ அதனுடைய பழைய இயர் கொஷின் பேப்பர்ஸை வச்சு ஒரு 6 சம்முக்கிட்ட நான் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். கடைசியாக உங்களுக்கு ஒரு சம்மு நான் கொடுக்க போகிறேன். அது யார் செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறீங்களோ, யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க போட்டு காட்டினால் போதும். படிப்புங்கிறது உங்களை பொறுத்தது. அதனால் நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஹைப்புன்னு இருந்தால் அந்த ஹைப் பாயிண்ட்ஸை வந்து நமக்கு கொடுங்க. அன்பான மாணவர்களே, தொடர்ந்து நம்முடைய கிளாஸில் நாம் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோம். இங்கே வந்து எப்படி கேட்டிங்கன்னா, இது வந்து விகிதமுறு எண்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுங்க. விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள்லாம் உங்களுக்கு தெரியும்ல. விகிதமுறு எண்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் ஒரு வீடியோ வேறு நம்ம போட்டிருக்கோம், பேசிக் வீடியோ. தெரியலன்னா அதை பாருங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். இங்கே நல்லா கவனிச்சுங்க. இரு விகிதமுறு எண்களின் பெருக்கல் பலன், இதோட பெருக்கல் பலன் கொடுத்துருக்குறாங்க. பெருக்கல் பலன்னா 2 விகிதமுறு எண்கள் எக்ஸு அண்டு ஒய், அதோட பெருக்கல் பலன் -2/3 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு எண், இதில் ஏதாவது ஒரு எண், இப்போ 3/7 வச்சுக்கங்களேன், எக்ஸை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் 2/3. அப்போ இங்கிட்டு இருக்கிறது பூரா அங்கிட்டு போயிடும். அப்போ ஒய்யோட வேல்யூ எப்படி போயிடும்னா y -2/3. இது பெருக்கல்ல இருக்கிறது அங்கிட்டு போகும்போது வகுத்தலாக போகும், உண்மைதான். ஆனால் இது என்னவா இருக்குது அப்படின்னா, இது விகிதமுறு எண்ணாக இருக்கிறதுனால அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். எப்படி மாறிடும்னா 7/3 அப்படின்னு மாறிடும். இப்போ ஒய்யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். 7 14 -14/3 9. இதுதான் இதோட ஆன்சர். இப்போ பாருங்கள், ஒரு மாணவர் ஒரு எண்ணை 8/9 பெருக்கணும். 8/9 பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 8x/9 கிடைக்கும். நான் இப்போ ஒவ்வொரு வரியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெருக்குவதற்கு பதிலாக தவறுதலாக அவர் என்ன செஞ்சிட்டார்னா 8/9 வகுத்து விட்டார். ஒரு எண்ணை 8/9 அவர் டிவைட் பண்ணிட்டார். அப்படின்னா இது மேலே போயிடும், 9x/8ன்னு வருமா? அடுத்து தான் ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிச்சுங்க. அவருக்கு கிடைத்த விடைக்கும் சரியான விடைக்கும் நல்லா பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, தவறான விடை இது, தவறான விடை இது, சரியான விடை. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னா கழித்தல். அப்போ 9x/8 ஏன்னா வித்தியாசம் -8x/9. அப்போ இந்த ரெண்டையும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கழிக்கணும். கழித்தோம்னா என்ன கிடைக்கும்? நேரடியாக கழிக்க முடியாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே 8 இருக்குது, இங்கே 9 இருக்குது பகுதியில். அதனால் இந்த ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். பெருக்கும்போது 81x -64x/9 8 72 34. ஏன் 34னா அங்கே கொடுத்துருக்குறாங்க வித்தியாசம் 34. இந்த ரெண்டையும் கழிச்சா நமக்கு 34 கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 81லேருந்து 64 போச்சுன்னா மிச்சம் 17x/72 34. இப்போ இது கிராஸ் ஆகும். இப்போ 17x = 34 × 72. சரிங்களா? இப்போ இது ரெண்டு பெருக்கல்ல இருக்கனால கீழே வரும்போது வகுத்தலில் வரும். அப்போ 34 × 72/17. ஒரு 17 17, 2 17 34. அப்போ எக்ஸோட மதிப்பு 72 × 2 144. அப்போ மதிப்பு நமக்கு 144ன்னு கிடைக்கும். ஒரு சதுர நிலத்தினுடைய பரப்பளவு நமக்கு 3136ன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே சதுர நிலத்தின் பரப்பளவு, இப்போ ஒரு சதுரம் இருக்குது அப்படின்னா இந்த சதுரத்தில் இது ஏ, இது ஏ, இது ஏ, இது ஏ, 4 பக்கமும் சமமாக இருக்கும். அப்போ பரப்பளவுன்னு சொன்னாலே நாம் நீள அகலங்களை பெருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த நீளம் மற்றும் அகலம் இந்த ரெண்டையும் பெருக்கணும். a × a எதுனாலும் அப்படி தான் வரும். அப்படிங்கும்போது நமக்கு a × a அதனுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. பரப்பளவு மொத்தமாக கொடுத்துட்டாங்க. எவ்வளோ வருது? 3136.
ஏ இன்ட்டு ஏவினுடைய மதிப்பு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் வருமா? 3136. இந்த ஸ்கொயரு இந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு ரூட்டாக மாறும் 3136. 3136 இப்போ நாம் ரூட் எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ரூட் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டானா ஊத்தல் போட்டால் போதும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்களேன். 2 15 2 30 மிச்சம் 1 6 2 12 மிச்சம் 1 8 2 16. கரெக்டாக? திருப்பி 2ஆல் போடுறோம். 7 2 14 மிச்சம் 1 8 2 16 நளி 2 8. கரெக்டாக? 2ஆல் போடுறோம். 3 2 6 மிச்சம் 1 9 2 18 2 2 4. திருப்பி 2ஆல் போடும்போது 1 2 2 மிச்சம் 1 9 2 18 மிச்சம் 1 6 2 12. கரெக்டாக? திருப்பி 2ஆல் போடுறோம். 9 2 18 மிச்சம் 1 8 2 16. கரெக்டாக? கரெக்டாக? ரைட். இப்போ 2ஆல் போட போகிறோம். நளி 2 8 மிச்சம் 1 9 2 18. திருப்பி இதை 2ஆல் போட முடியாது. ஏன்னா இது 49. 49ங்கிறது 7ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். அப்போ 7 7 49. இப்போ நல்லா கவனிச்சுங்க. இது ஸ்கொயர் ரூட்டு அப்படிங்கிறதுனால 2 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்தால் போதும். அப்போ 2. கரெக்டாக? இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2 இன்ட்டு 2, இந்த 2 2க்கு ஒரு 2 இன்ட்டு 2, இந்த 2 7க்கு ஒரு 7 எடுத்துக்கணும். அப்போ 2 2 4 4 2 8 8 7 56. அப்போ ஏவோட மதிப்பு 56. இப்போ ஒரு ஏவோட மதிப்பு 56. இப்போ அவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். எனில் அதனுடைய சுற்றளவு என்ன? சுற்றளவுங்கிறது இந்த 4 ஏவையும் கூட்டிட்டா போதும். சதுரத்தினுடைய சுற்றளவு, சதுரத்தின் சுற்றளவு அதுக்கான ஃபார்முலா என்னன்னா 4 இன்ட்டு ஏ. அப்போ 4 இன்ட்டு 56. இப்போ 56ஐயும் 4ஐயும் பெருக்கணும். 6 4 24 மிச்சம் 2 5 20 22. அப்போ மொத்தம் 224 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு கேட்பாங்க. நமக்கு டைரெக்டாக போட தெரிஞ்சிருக்கணும். டைமை கால்குலேட் பண்ணி எழுத தெரிஞ்சிருக்கணும். கணக்குகள்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ அடுத்த கணக்கு நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ சுருக்குக இது கம்பல்சரி நமக்கு வரும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி ரூட்டில் கொடுத்து உள்ள கலப்பு பின்னமாக இருந்தால் அதை கண்டிப்பாக நாம் முதல்ல என்னவா மாற்றணும் அப்படின்னா இதை பின்னமாக மாற்றணும். எப்படி மாற்றுறது? இந்த 9ஐயும் 2ஐயும் பெருக்குங்க. 9 2 18. 18 ப்ளஸ் ஒரு 7 25/9. இப்போ தனித்தனியாக ரூட் எடுத்துடலாம். இப்போ 25க்கு ரூட் எடுத்தால் 5, 9 ரூட் எடுத்தால் 3. அப்போ இதனுடைய மதிப்பு இப்போ நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, நமக்கு பெருசாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதுலேயே இருக்கும். அதனால் இவ்வளோ தூரம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி நான் அதை சொல்கிறேன். அதே மாதிரி அடுத்தது அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், இது கலப்பு பின்னத்தில் இருக்கு இல்லையா? இந்த கலப்பு பின்னத்தில் இருக்கிறத நாம் என்னவா மாற்றணும்னா பின்னமாக மாற்றணும். ஒரு 16 16, 16ஓட 9 கூட்டணும். 16 + 9 25/16. இப்போ ரூட் எடுத்து பாருங்கள். 25க்கு ரூட் எடுத்தால் 5, 16க்கு ரூட் எடுத்தால் 4. அப்போ 5/4 மதிப்பு ஒரு 5/3. இப்போ இந்த கேள்வியை நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான கேள்வி. வேகமாக எழுதிட முடியும். நல்லா கவனிங்க. 3/5 வகுத்தல் 3/8 இருக்குது. ஃபஸ்ட்டு இதை முதல்ல முடிச்சிருங்க. 3 இது ரெண்டும் அடிமான ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கனால அடுக்குகளை கண்டிப்பாக கழிக்கணும். ஏன்னா நடுவில் வகுத்தல் இருக்கனால கழிக்கணும். 5/8 பவர் போட்டிருக்கா? பவர் 5 இன்ட்டு 3/-5. கரெக்டுங்களா? இப்போ இதை பண்ணும்போது -3/5 அப்படின்னு வரும். ஏன்னா 5ல் 8 போகாது. பெரிய நம்பரோட சிம்பிளை போட்டு பவர் போட்டணும். அப்போ 3/-5. அப்போ 3/15 இன்ட்டு 3/-5. இப்போ மதிப்பு எப்படி மாறும்? அடிமான ரெண்டு ஒரே மாதிரி இருக்கனால அடுக்குகளை கூட்டிடலாம். ஏன்னா நடுவில் பெருக்கல் இருக்குது. பெருக்கல் இருந்தால் கூட்டணும், வகுத்தல் இருந்தால் கழிக்கணும். அப்போ -20. அப்போ ஆன்சர் அவ்வளோதான், 3/-20. இது ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், -3/4. இது ரொம்ப ஈஸியானது. இன்ட்டு 5/4/3/4.
இந்த பவரில் 4 அப்படி பவரில் இரட்டைப்படை எண்கள் வந்துட்டாலே மைனஸ் கண்டிப்பாக வராது. பவரில் இரட்டைப்படை வந்துட்டா இந்த மைனஸ் கண்டிப்பாக வராது. அப்போ 3/4ன்னு எழுதிடலாம். இன்ட்டு 5/4 பை 3/4. அப்போ அடித்தோம்னா மதிப்பு 5/4ங்கிறது மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த கேள்வியை பாருங்களேன், ரொம்ப ஈஸியான கேள்வி. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட்டுற முடியும். இப்போ பவர் இதெல்லாம் பாருங்கள், அடிமானம்லாம் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்கா? அதனால் -7 நான் சொல்லியிருக்கேன், போன கணக்கிலே சொன்னேன். நடுவில் பெருக்கல் இருந்து அடிமானம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அடுக்குகளை கூட்டிடலாம். அப்போ x+2 + 5 + 5 ஈக்குவல் டு -7/10. கரெக்டாக? இதெல்லாம் பவர் அடிமானம். இப்போ இந்த 2 அடிமானம் ஒரே மாதிரி இருக்கனால இந்த 2 அடிமானத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்கிறது என்னது? x+2 + 5 ஈக்குவல் டு 10. இப்போ பாருங்கள், 2 கூட்டினா என்ன வரும்? x+7 ஈக்குவல் டு 10. இந்த 7 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸாக போயிடும். அப்போ 10 -7. அப்போ எக்ஸோட மதிப்பு 3. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ நம்ம கடைசியாக போட்ட சமம் மாதிரி தான் இந்த கணக்கும். இந்த கணக்கு யாருக்கு தெரியுதோ அவங்க போட்டு கமாண்டில் எனக்கு பதிவு பண்ணலாம்.